வணக்கம். இன்னைக்கு நாம யூடியூபர்கள் கோபி சுதாகரை பத்தி பேச போறோம். பரிதாபங்கள் டீம். அவங்க இப்போ 2 விஷயங்களுக்காக ரொம்ப செய்தியில இருக்காங்க. ஆமா. ஒண்ணு அவங்களோட ஒரு வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட பிரச்சனை. இன்னொன்னு அவங்க அடுத்து வரப்போற சினிமா பத்தின ஒரு அறிவிப்பு. சரி, நம்மகிட்ட இது சம்பந்தமா சில செய்தி குறிப்புகள் இருக்கு. அப்புறம் அந்த வீடியோ பத்தின புகார் விவரங்களும் இருக்கு. ம். இத வச்சு தான் நாம இப்ப பேச போறோம். ஒரு பக்கம் பார்த்தா இந்த கலை சுதந்திரம், கருத்து சொல்றது, அது சம்பந்தமான விஷயங்கள். இன்னொரு பக்கம் அவங்களோட சினிமா பயணம். ஆமா. அப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த 2 நிகழ்வுகளோட பின்னணி என்ன, அதோட தாக்கம் என்னவா இருக்கலாம்னு உங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு புரிய வைக்கிறது தான். அவங்க இந்த ரெட்டை நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல அந்த சட்டப் சர்ச்சையை எடுத்துக்கலாமா? சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டாங்களே, அதுதானே பிரச்சனைக்கு காரணம். ஆமா. அதுதான் அந்த வீடியோ சமூகத்துல இருக்கிற சில சாதி ரீதியான விஷயங்கள கொஞ்சம் நையாண்டியா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா இது சிலருக்கு எப்படி சொல்றது சரியா படல. கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கறிஞர் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. புகார்ல என்ன சொல்லிருக்காங்க? வீடியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் சமூகங்களுக்கு இடையில ஒரு மோதலை தூண்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? அந்த புகாரோட தீவிரம் எப்படி இருக்கு? வீடியோவை மட்டும் நீக்க சொல்லிருக்காங்களா, இல்ல வேற எதுவும்? இல்ல, அதுதான் கொஞ்சம் சீரியஸா தெரியுது. வெறும் வீடியோ நீக்குனா பத்தாது, அவங்க சேனல் பரிதாபங்கள் இருக்கு இல்லையா, ஆமா, அதையே நிரந்தரமா தடை செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓ சேனலியாவா? ஆமா. இது பத்தி நிறைய நியூஸ் சேனல்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதால இது கொஞ்சம் பெரிய விஷயமா ஆயிருக்கு. சரி, இது மாதிரி நையாண்டி வீடியோக்கள் மேல சர்ச்சை வர்றது புதுசு இல்லையே. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். இது முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை சேனல் தடை வரைக்கும் கோரிக்கை போயிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயத்த திரும்பவும் விவாதத்துக்கு கொண்டு வருது. அதாவது நையாண்டி, விமர்சனம், இதுக்கெல்லாம் எல்லை எது? எங்க கோடு போடுறது? புரியுது. நாம இங்க செய்திய மட்டும்தான் சொல்றோம், யார் பக்கம் நியாயம்னு நாம சொல்ல வரல. கண்டிப்பா. அது முக்கியம். கருத்து சுதந்திரத்துக்கும் சமூக பொறுப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு மெல்லிய கோடு மாதிரி இது. சரி, இந்த சர்ச்சை ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்திருக்காங்கல்ல, சினிமா பத்தி. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த டைமிங் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவங்களோட பெரிய சினிமா முயற்சி. ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க படத்துக்கு. ஓ காட் பியூட்டிஃபுல். ஆமா. ஆகஸ்ட் 4, 2025ல அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி இருக்கு? படத்தோட ஜானர் பத்தி ஏதாவது ஐடியா கொடுக்குதா? அந்த போஸ்டர் பார்க்க கொஞ்சம் சார்லி சாப்ளின் படங்களோட ஸ்டைல்ல இருக்கு. ஒரு கிளாசிக் ஃபீல். ஓ, சாப்ளின் மாதிரி. ஆமா. அதனால இது வெறும் காமெடி படமா இல்லாம ஒருவேளை சாப்ளின் படங்கள் மாதிரி சமூக கருத்துகள், சாதாரண மக்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் கலந்து சொல்ற ஒரு படமா இருக்குமோன்னு தோணுது. சரி சரி. படத்தோட ஷூட்டிங்லாம் கூட போன வருஷம் செப்டம்பர்லயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குன்னு தகவல் இருக்கு. அப்போ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் மாதிரி தெரியுது, யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு. நிச்சயமா. இது அவங்க சினிமா கெரியர்ல ஒரு முக்கியமான கட்டம்னே சொல்லலாம். அப்போ பாருங்க, ஒரு பக்கம் அவங்க யூடியூப்ல பண்ற நயாண்டிக்கு சட்ட சிக்கல் வருது, இன்னொரு பக்கம் ஒருவேளை அதே மாதிரி சமூக பார்வையோட பெரிய திரைக்கு வராங்க. இது ரெண்டும் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஒன்னொன்னு பாதிக்குமா? நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற இந்த சட்ட பிரச்சனை நிச்சயமா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த ஓ காட் பியூட்டிஃபுல் படம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த சர்ச்சையே படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக்குமா, இல்ல படத்தோட கண்டென்ட்ல ஏதாவது தாக்கு இருக்குமா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல பரிதாபங்கள் டீம் இப்போ ஒரு மாதிரி 2 பக்கமும் கத்தி மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட நையாண்டி முறை கேள்விக்குள்ளாக்கப்படுது, இன்னொரு பக்கம் அவங்க சினிமாவுல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒருவேளை அதே கருத்துக்களை வேற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணலாம். இது நேர்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? ஒரு கலைஞரோட அந்த பேச்சு சுதந்திரம், அது சமூகத்துல ஏற்படுத்துற தாக்கம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். அதோட இன்னொரு விஷயமும் யோசிச்சு பாருங்க. இப்ப வரப்போற இந்த ஓ காட் பியூட்டிஃபுல் படத்துலயும் சமூக கருத்துக்கள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, அந்த போஸ்டர் வச்சு அப்படி தோணுது. அப்போ இப்போ நடந்த இந்த சர்ச்சை அந்த படத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? இல்ல ஒருவேளை அந்த படத்தோட ஃபைனல் வெர்ஷன்ல ஏதாவது மாற்றத்தை இந்த சர்ச்சை கொண்டு வந்திருக்குமா? இது அவங்க பயணத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்க போகுதா? பார்க்கலாம்.